சத்தியமா அப்படி எனக்கு ஒரு பிள்ளை இருந்துருந்துச்சுன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருப்பேன் நேரம். அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு தற்கொலை பண்ணி செத்துருக்கலாம். ஏன் தெரியுமா? தன்னோட பிள்ளை ஒரு சமூக விரோதியா வளர்றான்னு தெரியாம கூட வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு அப்பை எதுக்குங்க இந்த உலகத்துல? இந்த திருத்தணி சம்பவத்துல இந்த தெருப்பொறிக்கு நாயிங்க ஒண்ணுமே செய்யாத அந்த அப்பாவி வடமாநிலத்துவ இளைஞனை அந்த அடி அடிக்கிறாங்களே, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி, அப்படி இவங்க அடிமையாகிற வரைக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்க அவங்க பெத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவன் எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறான், அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கூட ஒரு பையனை பார்க்காத ஒரு அப்பன் நீ எதுக்கு பிள்ளை பெத்துக்கிற? உன்னால நாட்டுல இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத அப்பாவி எல்லாம் அடிபட்டு சாகுறதுக்கா? வட மாநிலத்தையும் உள்ள வந்துடக்கூடாது, வடக்கையும் உள்ள வந்துடக்கூடாது, ஐயோ வந்துடக்கூடாது, இப்படியே வீதிக்கு வீதி மேடை போட்டு பேசிட்டே இருக்காங்க. அவன் ஏன் உள்ள வர்றான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி இவங்கெல்லாம் இப்படி தருதலையா கஞ்சா குடிச்சிட்டு இப்படி திருநாள்தாங்க அவங்க இங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுல என்ன பஞ்சமோ சோத்துக்கு வழி இல்லாம இங்க வேலை பார்க்க வந்தவன இப்படி அடிச்சு துன்புறுத்தி அவன் என்ன நினைச்சு இங்க வேலைக்கு வந்தவன அவன் குடும்பம் என்ன சூழல்ல இருக்கும்? இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க கூர்நோக்கு இல்லத்துக்கு போயிடுவாங்க. அதுல ஒரு நாய்க்கு ஜாமீன் வேற கிடைச்சிருச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பச்சை குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சான், அவங்க அம்மாவையும் கொன்னுட்டான். கொஞ்ச நாள் முன்னாடி விடுதலையாகி வெளியே வந்துட்டான். என்னன்னா அவனுக்கு எதிரான சாட்சியங்கள் வலுவா இல்லை அப்படின்னு. அப்புறம் எங்க அந்த நாட்டுல கற்பழிக்கிறவனே வெளியே வரும்போது இவங்க எல்லாம் என்னங்க இப்படித்தான் நடக்கும்? இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? ஒரு நாள் மொழி தெரியாம யாருமே இந்த உலகத்துல அண்ணன் இல்லை அப்பா இல்லை இங்க யாருமே இந்த ஊர்ல தெரியாதுன்னு போய் மொழி தெரியாத ஒரு ஊர்ல போய் வேலை பார்த்தாதாங்க அதோட கஷ்டம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து அப்படியே என்ன சொல்றது, மனசு அவ்வளவு பதப்பதைக்குது. அந்த நேரத்தில் அவன் எப்படி துடிச்சிருப்பான். இந்த வீடியோவை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க பார்க்கும்போது எப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, தான் பையனுக்கு இந்த பெரிய விலையுயர்ந்த பைக்கு, பெரிய மயிறு பைக்கை வாங்கி கொடுத்து இப்படி கத்து கட்டுற நினைக்கிறவங்க உங்க அந்த அப்பா அம்மாலாம் நல்லா கேட்டுக்குங்க. அந்த பைக் வாங்குறதுக்கு காரணமே அது அவ்வளவு ஸ்பீடா போகுன்றதுக்காக தான். அப்ப அவ்வளவு ஸ்பீடா தன் பையன் வண்டி ஓட்ட ஆசைப்படுறான்னா அதை தடுத்து நிப்பாடு கூட வைக்கலாம். எதுக்குதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பைக் வாங்கி கொடுக்குறீங்க? இந்த வீட்டுக்குள்ள இருந்து அவன் சமுதாயத்துக்குள்ள போறான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தா சமுதாயத்துக்கு உள்ள போறான். அப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியே அனுப்பும் போது ஒழுக்கமா அனுப்புனா தானே சமுதாயம் ஒழுக்கமா இருக்கும். ஒன்னும் பெத்தவங்க கண்டிக்கணும், இல்ல சட்ட அவங்களை கடுமையா தண்டிக்கணும். பண்பாட்டுக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் பேரு போனது இங்க மண்ணு. வந்தாரை வாழ வைக்கும். என்ன வந்தாரை வாழ வச்சுச்சு? இந்த பையன் கண்டிப்பா நிச்சயம் எந்திரிச்சு வரணும். அவங்க குடும்பத்துக்கு மறுபடியும் அவன் நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.